சரி பிள்ளைகள், இன்னைக்கு நாங்கள் பிஹெச் பற்றி பார்க்க போகிறோம். கடைசியாக நாங்கள் வகுப்பில் அமில மூல கொள்கைகள் தொடர்பான விஷயங்களை பற்றி காய்ச்சினாங்க. அதில் இணை அமிலமண்டா என்ன, இணை மூலமண்டா என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு சேர்வைக்கு, அது தொடர்பான கொஞ்சம் கூற்று கேள்விகள் இப்படியான விஷயங்களை நாங்கள் கடைசி வகுப்பு டிஸ்கஸ் பண்ணாங்க. சரியா? இன்றைக்கு நாங்கள் அயன் சமநிலையில எங்களோட முக்கியமான ஒரு அடிப்படையான விஷயத்துக்குள்ள போக போறோம். அதுதான் பிஹெச் கால்குலேட் பண்றது. சரியா? பிஹெச் என்றதை பற்றி சொல்ல போனா இது பிள்ளைகள் ஒரு கரைசல்ல இருக்கிற H+ செறிவு தொடர்பான ஒரு அளவீடு. H+ செறிவு தொடர்பான ஒரு அளவீடு. இந்த பிஹெச் வெப்பநிலையில தங்குற ஒரு காரணி. சரியா? வெப்பநிலை மாறிச்சுன்னு சொல்லி சொன்னா பிஹெச் மாறும். இப்போ உதாரணமா நாங்கள் நீரின் பிஹெச் 7 என்று சொல்றது 25 பாசியில எங்களோட அறை வெப்பநிலையில நாங்கள் எடுக்கிற 25 பாசியில தான் நாங்கள் நீரின் பிஹெச் 7 என்று சொல்லிக் கொள்ளும். அப்ப வெப்பநிலை மாற 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 அதுக்கேற்ற மாதிரி பிஹெச் பெருமானமும் என்ன செய்யும்னா மாறிக்கொள்ளும். இப்ப நாங்கள் இன்றைக்கு முக்கியமா முதலாவதா பிஹெச் என்றா என்ன என்ற விஷயத்தை பற்றி பார்க்க போறோம். சரியா? இவர்தான் எங்களுடைய பிஹெச்சுக்கான சமன்பாடு. சரியா? இவர்தான் பிஹெச்சுக்கான சமன்பாடு. இதுல பி ஸ்மால் லெட்டர்லயும் H கேபிட்டல் லெட்டர்லயும் எழுதி கொள்ளணும் பிள்ளைகள். சரியா? அடுத்தது இது பவர் ஆஃப் ஹைட்ரஜன் அல்லது பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன் சொல்லிக் கொள்ளுவினா இந்த பி என்ற வேர்ட் பொட்டன்ஸ் என்ற ஒரு ஜெர்மானிய வேர்ட்ல இருந்து வந்தது நினைக்கிறேன். ஜெர்மானிய வேர்டா இல்ல கிரீக் வேர்டான்னு தெரியல எனக்கு. சரியா? பொதுவாக பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன் சொல்லிக் கொள்ளுவோம். சரியா? இனி பாருங்க, இதுல நாங்கள் உதாரணத்துக்கு உங்களுக்கு கேள்வி எப்படி வரும் என்று சொல்லி சொன்னா ஆரம்பத்தில் ஒரு கரைசல்ல இருக்கிற H+ இந்த செறிவு சொல்லி சொன்னா பிஹெச் அப்படி காண்றது. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக்கையும் இதுல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அந்த டாபிக்கு ரிலேட்டடான கேள்விகளை நான் உங்களுக்கு குரூப்ல போடுவேன். சரியா? அந்த கேள்வி எல்லாத்தையும் நீங்க செய்து வைங்கோ. அந்த கேள்வியில நாங்க ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? நான் இப்ப தியரியை மட்டும் சொல்லி கொண்டு போறேன். கேள்வி உங்களுக்கு குரூப்ல போட்டு விடுவேன். நீங்கள் அந்த கேள்வியில டிஸ்கஸ் செய்து வைங்கோ. நாங்கள் ஒரு நாள் அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? இப்போ முதலாவதா இதுல ஆரம்ப மத்தியில ஒரு இலகுவான விஷயத்துல தொடங்குவோம். உங்களுக்கு ஒரு கரைசல்ல இருக்கிற H+ இந்த செறிவு தார என்று சொல்லி சொன்னா உதாரணத்துக்கு உங்களுக்கு கரைசல்ல H+ இந்த செறிவு. சரியா? H+ இந்த செறிவு தார 1 தர 10⁻³ மோல் டெசிமீட்டர் -3 என்று தார சொல்லி சொன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? இவருக்கு -log எடுத்தா pH வருவார். அப்ப pH சமன் -log 10 அடியாக 1 தர 10⁻³ சொல்லி வருவார். உங்களுக்கு தெரியும் லொக்குக்குள்ள பெருக்கப்பட்ட சொல்லி சொன்னா தனித்தனியா கூட்டலா எழுதலாம். அப்ப log 10 அடியாக 1 சக log 10 அடியாக 10⁻³ சொல்லி வருவார். சரியா? இதுக்கு மேலேயும் போய் நாங்க என்ன செய்யலாம்? log 10 அடியாக 1 0 இல்லையா? 10 அடியாக 10⁻³ சொல்லி சொன்னா வலுவின் வலுவா இருக்கிற இந்த சயமூண்டத்துக்கு முன்னால போடலாம். அப்ப 10 அடியாக 10னா 1 வந்துருவ. இது தனியா சயமூண்டன்னு மிஞ்சும். சயமூண்ட சயவாள வரைக்கும்னா 3 வரும். சரியா? நீங்க இவ்வளவு செய்ய தேவையில்லை. இல்ல போய் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த முன்னுக்கு கொண்டு இருக்கிற சொல்லி சொன்னா பின்னுக்கு இருக்கிறவற்ற அடுக்கின்ற மறைப்பெருமானம் தான் பிஹெச் ஆகிற பிள்ளைகள். இப்போ உதாரணத்துக்கு முன்னு கொண்டு இருக்கிற இங்க 10 இருக்கு. அவற்ற அடுக்கு சயமூண்டு. அவற்ற மறைப்பெருமானம் அவருக்கு மைனஸால பெருக்குங்க 3 வருவார் பிஹெச். எல்லாம் உங்களுக்கு சில நேரம் இப்படி தாரா பிஹெச் சமன் H+ இந்த செறிவு சமன் 5 தர 10⁻³ மோல் டெசிமீட்டர் -3 என்று தாரான்னு சொல்லி சொன்னா நீங்கள் பிஹெச் என்ன செய்து கொள்வீர்கள் என்றால் இந்த 10 அடுக்கின்ற மறைப்பெருமானத்தில இருந்து சரியா 10 அடுக்கின்ற மறைப்பெருமானத்தில இருந்து இந்த முன்னுக்கு இருக்கிற இலக்கத்தின் மடக்க பெருமானத்தை கழிச்சு விட்டீங்கன்னா சரி இல்லையா? சரியா? இந்த 10 அடுக்கின்ற மறைப்பெருமானத்தில இருந்து இப்ப இங்க இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் 10 அடுக்கு சயமூண்டா இருக்கிற அவற்ற மறைப்பெருமானம் எனக்கு சகமூண்டன்னு வருவேன். அப்ப இவற்ற 10 அடுக்கின்ற மறைப்பெருமானத்தில இருந்து இந்த முன்னுக்கு இருக்கிறவற்ற மடக்கையின மறைப்பெருமானத்தை கழிச்சு விட்டீங்கன்னா சரி. சரி, அதை வச்சிருக்கீங்களா? வரும் லோக்கஞ்சுக்கு மடக்கையில பெருமானத்தை பார்த்துக்கணும். 69 நினைக்கிறேன். அப்ப இதை கழிச்சீங்கன்னா 22.301 சொல்லி வருவேன். சரியா? இதான் நாங்க ஆரம்பத்துல கதைக்க போற விஷயம். இதெல்லாம் நோட் பண்ணா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இது தொடர்பான கொஞ்சம் கேள்வியை நான் உங்களுக்கு குரூப்ல போட்டு விடுவேன்.
அப்படி யோசிக்கலாம், என்ன ஒரு ஈஸியான கேள்வியை சும்மா சட்டை செய்து போட்டு விட்டு போறாருன்னு. நான் கஷ்டமான கேள்விகள் உங்களுக்கு குரூப்ல போட்டு விடுவேன், வித்தியாசமான கேள்விகள். சரி, நம்ம கஷ்டமான கேள்வி வித்தியாசமான கேள்விகள் ஒன்றும் இல்லை, அந்த மடக்க வாக்குறதுக்கு வில்லங்கமான கேள்விகளை போட்டு விடுவேன் குரூப்ல. அந்த மடக்க வாக்குறதுக்கு வில்லங்கமாக இருக்கிற கேள்விகளை வந்து நாங்கள் ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, இப்போ எந்த கேள்வி செய்து கொண்டு கேளாது நேரம் மட்டும் இருக்கிறதால நாங்கள் அப்படி செய்வோம். ஓகே, இதே நாங்கள் அடுத்ததா வந்து எப்படி ரிவர்ஸ்ல கேட்கலாம்னு சொல்லி சொன்னா, இப்போ எனக்கு எக்ஸ் பிளஸ் சரிவு தெரிஞ்சா நான் பிஹெச் காண்றேன், இனி பிஹெச் தெரிஞ்சா என்னது எக்ஸ் பிளஸ் சரிவு காண்றேன்னு சொல்லி பார்ப்போம். நானே இதை கொஞ்சம் வேகமா கொண்டு போகணும்னு சொல்லி சொன்னாப்புல, இது வந்து சும்மா உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி, பிஹெச் கணிக்கிறதுக்கு தேவையான ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரியான ஒரு விஷயம். அதனால நான் இவர் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா கொஞ்சம் வேகமா கொண்டு போறேன். அங்கால நாங்கள் ஒவ்வொரு அமிலங்கள், கேரங்கள், மென்னமிலம், மென்கேரம் அவைகள் தொடர்பாக பார்க்க நாங்கள் கொஞ்சம் பொறுமையா போவோம். சரியா, இது உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவைப்படாது. நாங்கள் பொறுமையா படிக்கிறோம்னு சொல்லி சொன்னா இதோட இது வினக்கிடலாம். இப்ப எங்களுக்கு கொஞ்சம் நேரம் மட்டும் இருக்கிறதால நான் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா இவரை கொஞ்சம் வேகமா தள்ளி கொண்டு போறேன். அடுத்தது பாருங்க, இப்ப இருக்க எக்ஸாம் பேப்பர்ல கேள்வி ஒன்று வந்து பிஹெச் வந்து 5 தாரு. அப்ப கடைசியில் உள்ள எக்ஸ் பிளஸ் சரிவு வைக்கிறாருன்னு சொல்லி சொன்னா இங்க பாருங்க, இந்த ஐடியாவை யோசிங்க. சரியா, இந்த ஐடியாவை யோசிங்க. இப்போ 1 தர 10/3 இருந்ததுன்னு சொல்லி சொன்னா அந்த 10 அடுக்கின் மறைப்பெருமானத்தை நான் என்ன செய்து கொள்ளலாம், pH என்று போட்டுக் கொள்ளலாம். அப்ப எனக்கு pH 5 வருதுன்னு சொல்லி சொன்னா இவர் எப்படி இருந்திருப்பார், இவர் எப்படி இருந்திருப்பார் பிள்ளைகள், 10/5 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 இருந்திருப்பார். இவற்றை அடுக்கின் மறைப்பெருமானம் எனக்கு pH வந்திருக்கிறார். சரியா, இதுல எனக்கு சில கேள்வியில வந்து இப்படி வருதுன்னு வைங்க, pH வந்து 3.2 வராங்க வைங்க. சரியா, 3.301 இப்படி வர. சரி, அந்த சைவர் தேவையில்லை, நான் கேரளத்துக்காக இருக்கேன்னா எக்ஸாம்பிள் பெரும்பாலும் 3.30 தான் தருவார், 3.01 தருவார். அங்க பின்னுக்கு வர சைவர் வர மாட்டேன், அவர் கேரளத்துக்காக தான். இப்படி வருதுன்னு சொல்லி சொன்னா நீங்க இவருக்கு என்னென்ன ஈஸியா எக்ஸ் பிளஸ் சரிவு காணலாம்டா. நான் சொல்ற விஷயத்தை யோசிங்க. இந்த முன்னுக்கு இருக்கிற இலக்கம் இங்க 3 இருக்கிற, இவற்றை அடுத்த இலக்கம் என்ன 4. அப்ப 10/4 என்று போட்டுக் கொள்ளுவீங்க பின்னால. சரியா, என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னா இந்த தசத்துக்கு முன்னால என்ன இலக்கம் இருக்குன்னு பாப்பீங்க. அந்த தசத்துக்கு முன்னால இருக்கிற இலக்கத்தின் அடுத்த முழுவன் பெருமானம். சரியா, 3 அடுத்த முழுவன் பெருமானம் 4. அந்த 4 மறையால 10/4 போட்டுக் கொள்வீங்க. சரி, அந்த 4 மறைப்பெருமானத்தை 10/4 அடுக்குன்னு சொல்லி எழுதி கொள்வீங்க. இனி என்ன செய்வீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த 4ல இருந்து இவரை கழிவீங்க. சரியா, 4ல இருந்து 3.301 கழிச்சீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 0.699 வருது. சரியா, 0.699 சொல்லி வருவேன். இனி இவரை நீங்கள் என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா முரண்மடக்க பாருங்க, ஆன்டிலோப் பாருங்க. 0.699 ஆன்டிலோப் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 5 என்று சொல்லி வருவேன். அப்ப உங்களுக்கு இதுல இருந்து H பிளஸ் சரிவு 5 தர 10/4 வந்து கொள்ளும். சரி, அப்ப நான் சொன்ன விஷயம் திரும்ப செய்து பாருங்க. இந்த ஐடியா விளங்கினா கொஞ்சம் கேள்வி செய்யலாம். சரி, நான் போட்டிருக்கேன் கேள்வி, இதை வச்சு நீங்க என்ன செய்யணும்னா செய்து பாருங்க. ஓகே, இப்ப அடுத்த முக்கியமான ஒரு விஷயத்துக்குள்ள போவோம். நாங்கள் அமிலங்களின் pH கணிப்போம். சரியா, அப்ப நீங்கள் இதெல்லாம் நோட்ஸ் அண்ட் இல்ல பிள்ளைல 9-7 சரியா, நோட்ஸ் வாரடங்கள்ல தருவேன், நியமிப்பு வரைக்கும் அங்க நோட்ஸ் வரும், அந்த விஷயங்கள் வரைக்கும் தருவேன் உங்களுக்கு நோட்ஸ். இப்ப இங்க வந்து எல்லாமே கணித்தல் கால்குலேஷன் தொடர்பா போகுது. ஒவ்வொன்றுக்கும் ஹெடிங்களை போடுவோம். ஆரம்பத்தில் என்ன போடுவீங்க, எக்ஸ் பிளஸ் சரிவு தரப்படும் இடத்து pH கணித்தல் ஹெடிங் போடுவீங்க. பிறகு pH தரப்படும் இடத்து எக்ஸ் பிளஸ் சரிவு கணித்தல் ஹெடிங் போடுவீங்க. இப்ப நாங்கள் வண்ணமிலங்களின் pH கணிக்க போறோம். இங்க பாருங்க, இப்ப வண்ணமிலங்களின் pH எப்படி கணிக்க போறோம்னு சொல்லி சொன்னா அதுக்கு முதல் வண்ணமிலங்கள் எனக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். நீர்க்கரைசல் நிலையில முற்றாக அயனாக்கம் அடையக்கூடிய ஆட்கள். சரி, நீர்க்கரைசல் நிலையில முற்றாக அயனாக்கம் அடையக்கூடிய ஆட்கள் நான் வண்ணமிலங்கள் சொல்லிக் கொள்வேன். இப்போ உதாரணத்துக்கு HCl எடுத்துக்கொள்வோம். HCl எடுத்துக்கொள்வோம். சரியா, HCl பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த நீர்க்கரைசல்ல வந்து பிள்ளைகள்
முற்றாக அயனாக்கம் அடைஞ்சு இவ்வாறு அயன்களாக பிரிகை அடைந்து கொள்வார். அவங்களுக்கு எப்படி கேள்வி போடுவார் சொல்லி சொன்னா 0.1 மோல் டெசிமீட்டர் -3 செறிவுடைய HCl கரைசலின் pH கணிக்க சொல்லி கேட்கல இருக்க வைங்க. இப்ப 0.1 மோல் டெசிமீட்டர் -3 செறிவுடைய HCl என்று சொல்லி சொன்னா இவர் முற்றாக பிரிகை அடைகிறதால இவர்ல இருந்து உருவாகிற H+ இந்த சரிவம் 0.1 மோல் டெசிமீட்டர் -3 தான் இருக்கும். ஏன் நான் எவ்வளவு HCl எடுக்கிறேனோ அவ்வளவு HCl நீங்க என்ன செய்ய போற முற்றாக அயனாக்கம் அடைய போற. அப்ப நான் எடுக்கிற HCl அவ்வளவுமே முற்றாக அயனாக்கம் அடைகிறதால என்னுடைய H+ இந்த சரிவும் நான் எடுத்த HCl என்ற சரிவும் சம அளவில் இருக்கு. அப்ப நான் என்ன செய்வேன், நீங்க வழக்கம் போல H+ இந்த சரிவு தெரியும் எனக்குன்னு சொல்லி சொன்னா pH கணிக்கிறதுக்கு அவற்றை மடக்கை பெருமானத்தை போட்டுக் கொள்வீங்க. அப்ப உங்களுக்கு 10 மடக்க பெருமானம் வர போற. அப்ப 1 வருது. சரி, அவங்களோட pH வந்து இவருக்கு 1 சொல்லி வருது. சரி, ஒரு இலக்கான விஷயம். இதை மாதிரி கொஞ்சம் கேள்வி அவங்களுக்கு குரூப்ல போட்டு விடுவேன். இந்த ஹெடிங் அதெல்லாம் செய்து கொள்ளுவோம். நான் உங்களுக்கு ஐடியாவை மட்டும் சொல்லி கொண்டு போறேன். சரியா, முக்கியமான விஷயங்கள் வரைக்கும் நம்ம நிறுத்தி கதைப்போம். ஓகே, இதுல வந்து ஒரு வித்தியாசமான H2SO போடுறதுக்கு அதில் ஒரு சின்ன வித்தியாசம் கொண்டு வரும். அதை நீங்க யோசிச்சு கண்டுபிடிக்கிறீங்களோ இல்லையோடு பார்ப்போம். நான் கேள்வி போடுறேன், கேள்வி செய்து வைங்க. நாங்கள் கேள்வி செய்ய டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா, இவரை அழிக்கிறேன். இனி பாருங்க பிள்ளைகள், இப்ப 2 வேற வேற வண்ணமிலங்களை நான் கலக்கிறேன். சரி, 2 வேற வேற வண்ணமிலங்களை நான் ஒன்றாக கலக்கிறேன்னு சொல்லி சொன்னா கலந்த கரைசலின் pH என்ன? சரியா, அவங்களுக்கு எப்படி ஹெடிங் வரும்னு சொல்லினா 2 வண்ணமிலங்களை கலக்கும் போது பெறப்படும் கரைசலின் pH கணித்தல். சரியா, 2 வண்ணமிலங்களை கலக்கும் போது பெறப்படும் கரைசலின் pH கணித்தல். அப்ப இங்க பாருங்க, நான் வந்து 0.1 மோல் டெசிமீட்டர் -3 இப்ப 2 வேற வேற கரைசல்களை கலக்க போறேன். அப்ப கட்டாயம் நான் கனவளவையும் சொல்லிக் கொள்ளணும். இவற்ற ஒரு 100 சென்டிமீட்டர் கன. சரியா, இவற்றை ஒரு 100 சென்டிமீட்டர் கன. HCl-ஐயும் 0.2 மோல் டெசிமீட்டர் -3 ஒரு 100 சென்டிமீட்டர் கனம் HNO3-ஐயும் உண்டா கலக்கிறேன். சரியா, 0.1 மோல் டெசிமீட்டர் -3 100 சென்டிமீட்டர் கனம் HCl-ஐயும் 0.2 மோல் டெசிமீட்டர் -3 100 சென்டிமீட்டர் கனம் HNO3-ஐயும் நான் ஒன்றாக கலந்து கொள்றேன். அப்ப இவ 2 பேரையும் நான் ஒன்றாக கலக்க என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா 2 பேருமே வண்ணமிலங்கள். அப்ப 2 பேருமே நீர்க்கரைசல்ல என்ன செய்ய போயினோம்னு சொல்லி சொன்னா முற்றாக அயனாக்கம் அடைய போயினோம். அப்ப நான் எடுத்த கரைசலுக்குள்ள இந்த 2மே முற்றாக அயனாக்கம் அடைஞ்சா இருந்தா எனக்கு HCl-ல இருந்து H+ம் Cl- வர போயினோம். HNO3-ல இருந்து H+ம் NO3- வர போயினோம். சரியா, இதை நீங்கள் தண்ணி சேர்த்து 2 பக்கம் H3O+ எழுதி கொள்ளலாம். அப்போது அதான் விரும்புறேன், உங்களுக்கு கடைசி ஒப்படை பற்றி காய்ச்சலாம். சரியா, இனி பாருங்க, எனக்கு HCl என்ற சரிவு தெரியும், கனவளவு தெரியும். அப்ப இவற்ற மூல எனக்கு எழுதி கொள்ளலாம். 10 தர 10⁻³ வருவார். 100 சென்டிமீட்டர் கனத்தை 0.3 பெருக்கி போட்டு ஒரு 10⁻³ சேர்த்து விடுவீங்க. சரியா, C7NOV N7CV. சரியா, பார்த்து கொள்வீங்க. இனி இவர்ல இருந்து H+ இந்த சரிவு உங்களுக்கு எப்படி வருவார்? 10 தர 10⁻³ மோல் சரிவில்லை, சாரி மோல். சரி, இவர்ல இருந்து வர H+ இந்த மூலும் 10 தர 10⁻³ மோல் வருவார். இவருக்கு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இவர் வந்து உங்களுக்கு 20 தர 10⁻³ மோல்னு சொல்லி வருவார். ஏண்டா 0.2 100 அளவு இருக்குவீங்க. சரியா, இவர்ல இருந்து வர H+ இந்த சரிவும் 20 தர 10 மூலும் 20 தர 10⁻³ மோல் வருவார். அப்ப நீங்க ஒரு கேள்வி ஒன்று கேட்கலாம், இதுக்கு முதல் நான் வந்து HCl என்ற தனிய HCl மட்டும் இருக்கேங்க pH கணக்கேக்க என்ன செஞ்சினான்னு சொல்லி சொன்னா HCl என்ற சரிவு என்னவோ அவர் மட்டும் அயனாக்கம் அடைய போறேன். அப்ப அவர்ல இருந்து உருவாகிற H+ இந்த சரிவையும் நான் என்ன செய்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா நேர சரிவை மட்டுமே வச்சு எழுதி கொண்டேன். இப்ப இவர் வந்து 0.1 மோல் டெசிமீட்டர் -3 என்றா அவர்ல இருந்து உருவாகிற H+ம் 0.1 மோல் டெசிமீட்டர் -3 என்று நேர எழுதி கொண்டேன். ஆனா இங்க வந்து நான் என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா தனித்தனியே இவ 2 பேருக்கும் மூல கண்டு இவர மூல நான் எழுதி இருக்கிறேன். சரியா, தனித்தனியே இவ 2 பேருக்கும் மூல கண்டு நான் என்ன செஞ்சிருக்கேன், இவங்க மூலகளை எழுதி இருக்கிறேன். ஏன் இப்படி இவன் மூல தனிய கண்டு எழுதினான்னு சொல்லி சொன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு பிள்ளைகள்.
என்னன்னு சொல்லி சொன்னா இங்க வடிவா பாருங்க. இங்க நான் இவற்றை 100 சென்டிமீட்டர் கணம் இவற்றை 100 சென்டிமீட்டர் கணம் சேர்த்து ஒட்டுமொத்த கரைசலுக்கும் pH கணிக்க போறேன். இங்கதான் நிறைய பேர் பிளவுடுறவ. சரியா? பின்னால வார இடங்கள்ல நாங்கள் இதை கொஞ்சம் டெவலப் பண்ணி கொண்டு போவோம். இந்த விஷயங்களை தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி கொண்டு போறோம். அதுல இந்த இடத்துல நிறைய பேர் பிளவுடுவினம் என்னன்னு சொல்லி சொன்னா பாருங்க, இவற்றை 100 கலந்தா இப்ப ஒட்டுமொத்த கரைசலின் மொத்த கனவளவு வந்து பிள்ளைகள் 200 சென்டிமீட்டர் கனமா மாறிடும். சரியா? ஒட்டுமொத்த கரைசலின் மொத்த கனவளவு 200 சென்டிமீட்டர் கனமா மாறிடும். நான் எப்ப மூல் மாதிரி செறிவை யோசிக்கலாம் என்ற ஒரு அடிப்படை அறிவு இருக்கணும் பிள்ளைகள். இதுக்கு நீங்கள் சாதாரணமா இந்த சமன்பாட்டை யோசிச்சாலே கண்டுபிடிக்கலாம். கனவளவு மாறாத சந்தர்ப்பத்துல, சரி, ஒரு கரைசலின் மொத்த கனவளவு மாறாத சந்தர்ப்பத்துல நான் மூல் மாதிரி செறிவை யோசிச்சு ஒரு தாக்கத்துல மூல் விகிதம் பார்த்து எழுதுற மாதிரி செறிவை எழுதி கொள்ளலாம். எப்ப எழுதவும்? ஒரு கரைசலின் மொத்த கனவளவு மாறாமல் இருக்கிற சந்தர்ப்பத்துல தான் அது சரியாக வரும். ஆனா இங்க நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னா என்னுடைய கரைசலின் மொத்த கனவளவு மாற்றம் அடையவில்லை. ஏன்? இவற்றை 100 சேர்க்கிறேன். இப்ப மொத்த கனவளவு 200 ஆயிடுச்சு. கனவளவு 2 மடங்கு ஆகுது. சரியா? கனவளவு 2 மடங்கு ஆச்சுண்டா சரிவே அரைவாசி ஆகும். இனி பாருங்க பிள்ளையார், ஓகே, நாங்கள் இனி கேள்விக்குள்ள போவோம். எனக்கு H+ இந்த சரிவை கண்டுபிடிக்கணும். எனக்கு இப்ப கரைசலுக்குள்ள இருக்கிற ஒட்டுமொத்த H+ இந்த மூல அளவு தெரியும். சரியா? கரைசலுக்குள்ள இருக்கிற ஒட்டுமொத்த H+ இந்த மூல அளவு தெரியும். இங்க பாருங்க, இவர் 20 தர 10 இவர் 10 தர 10 அப்ப மொத்தமா எனக்கு 30 தர 10 மூலன்னு சொல்லி வருவேன். என்னுடைய கரைசல்ல இருக்கிற ஒட்டுமொத்த H+ இந்த மூல். இனி நான் இவரை மொத்த கனவளவால பிரிச்சேன்னு சொல்லி சொன்னோம். அதாவது 200 சென்டிமீட்டர் கனம் அவரை நான் டெசிமீட்டர் கனமா மாத்த ஒரு 10 போட்டு போடுவேன். பிரிச்சேன்னு சொல்லி சொன்னா எனக்கு கரைசல்ல இருக்கிற H+ இந்த செறிவு வருவார் பிள்ளையார். வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு கிளைமையில ஒரு 5 கிடைக்குன்னா 150 தர 10 மோல் டெசிமீட்டர் -3 என்று வருவார் பிள்ளையார். சரியா? 150 தர 10 மோல் டெசிமீட்டர் -3. நான் என்ன செய்யறேன், ஒருக்கா இவரை 1.5 தர 10 எழுதி கொள்றேன். சரி, அப்ப இருந்தது போல 0.15 வருவேன். சரியா? 0.15 மோல் டெசிமீட்டர் -3. நீங்கள் இவருக்கு மைனஸ் லோக் எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இவற்றை pH கணிச்சு கொள்ளலாம். அப்ப 2 வேற வேற சரிவுகள்ல இருக்கிற அல்லது வேற வேற கனவளவுகள்ல இருக்கிற 2 வெண்ணமிலங்களை நான் ஒன்றாக கலந்தா பிறகு வார கரைசலின் pH கணிக்கிறதுன்றது ஒரு முக்கியமான விஷயம். சரியா? கலந்தா பிறகு வார கரைசலின் pH கணிக்கிறது முக்கியமான விஷயம். ஏன்னு சொல்லி சொன்னா நான் வழக்கமா மூல் விகிதத்தை வச்சு செறிவு எழுதுற மாதிரி இங்க எழுதக்கூடாது. ஏன்? இங்க ஒட்டுமொத்த கனவளவு மாறுறதால அப்படி செய்ய இயலாது. கனவளவு மாறாத சந்தர்ப்பத்துல நான் என்ன செய்யலாம்? மூல செறிவு மாதிரி யோசிச்சு கொள்ளலாம், அல்லது செறிவை மூல் மாதிரி யோசிச்சு கொள்ளலாம். இந்த அடிப்படை புரிதல் இருக்கணும் பிள்ளைகள் கேள்வி செய்ய. சரியா? அடுத்த விஷயத்துக்குள்ள போவோம். நாங்கள் இதுல நான் உங்களுக்கு கேள்வி குரூப்ல போட்டு விடுவேன். சரியா? ഇതിന്റെ റിവേഴ്സ് പാറ്റേൺ നമ്മളിൽ അടുത്തത് pH தரப்படும் இடத்து வண்ணமிலங்களின் செறிவை தொழிதல். சரியா? இதுக்கு முதல்ல நான் ஆரம்பத்துல உங்களுக்கு விளங்கப்படுத்தின மாதிரி pH தெரியும் என்று சொல்லி சொன்னா என்னட்டு வண்ணமிலங்களோட செறிவு துணியலாம் என்று அதை யோசிச்சு வரை செய்யுமோ. நான் கேள்வி போடுவேன், நாங்கள் கேள்வி டிஸ்கஸ் பண்ணிக்க அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். சரியா? நீங்க கேள்விகளை செய்து வையுமோ. சரி, இப்ப நான் வந்து வெண்காரங்களின் pH கணிக்க மாட்டோம். வெண்காரங்களுக்கு என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னா pOH கணிப்போம். அப்ப வெண்காரங்களுக்கு pH கணிக்கலாம்னு கேட்டா கணிக்கலாம். அதுக்கு முதல் நாங்க ஒரு தியரி ஒன்று பார்ப்போம். சரியா? அந்த தியரி என்னன்ற ஒரு கணிப்பா பார்ப்போம். இந்த வெண்காரங்கள் வெண்ணமிலங்களுக்கு நான் pH pOH கணிக்க போறேன், அல்லது வெண்காரங்களுக்கு pH கணிக்க போறேன்னு சொல்லி சொன்னா. சரியா? வெண்காரங்களுக்கு நான் pH கணிக்க போறேன்னு சொல்லி சொன்னா அதுக்கு முதல் நான் நீரின் அயனாக்கம் தொடர்பான ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சு கொள்ளணும். இந்த கவனிங்கோ.
சரியா? எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் மைனஸ் log 10 அடியாக h plus இந்த சரிவு pH ன்னு தெரியும். அப்ப POH எப்படி வருவாருன்னு சொல்லி சொன்னா மைனஸ் log 10 அடியாக OH மைனஸ் இந்த சரிவை நான் POH என்று எழுதி கொள்ளலாம். சரியா? மைனஸ் log 10 அடியாக h plus இந்த சரிவை எப்படி pH என்று போறனோ அதே மாதிரி மைனஸ் log 10 அடியாக OH மைனஸ் இந்த சரிவு இவரை நான் POH என்று எழுதி கொள்ளலாம். சரியா? இப்ப இங்க இதை பொறுத்த வரைக்கும் நான் நீரை எடுக்க வந்த பிள்ளைகள் நீரின் சமநிலை தாக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவர் வந்து பகுதியாக அயனாக்கம் அடைய வந்த பிள்ளைகள் H பிளஸ் ஆகும் OH மைனஸ் ஆகும் வருவார். அப்ப நான் H பிளஸ் எழுதாம நீரை வந்து என்ன செய்யணும்னு சொல்லிட்டோம்னா இந்தியாவில் இன்னொரு தனியை எக்ஸ்ட்ராவா சேர்த்துட்டு வேற H3O பிளஸ் எழுதி கொள்றேன். சரியா? இதை அப்படி நாங்க முதலாவது வகுப்புல ஆச்சுனாங்க. சரியா? ஒரு H பிளஸ் வந்து நீரோட சேர்ந்து H3O பிளஸ் பாரதை பற்றி காய்ச்சினாங்க முதலாவது வகுப்புல. சரியா? இனி நாங்கள் நீரின் சமநிலைக்கு கோவை எழுதினோம் என்று சொல்லி சொன்னா எனக்கு K சமன் H பிளஸ் இந்த சரிவு தர OH மைனஸ் இந்த சரிவின் கீழ் H2O இந்த சரிவின் வர்க்கம் என்று சொல்லி வருவார் பிள்ளையர். சரி, ஏன்னா முன்னுக்கு 2 இருக்கிறதால நான் வர்க்கம் மட்டும் போட்டுக்கொள்வேன். உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் சமநிலை கொள்கைகளின்படி திண்மங்கள் அல்லது தூய திரவங்கள் இந்த செய்வ நாங்கள் மாறிலி என்று எடுத்துக்கொள்வோம். அப்ப அவையில நான் சமநிலை கோவைக்குள்ள உள்ளடக்காம அவரை மாறிலிக்குள்ள சேர்த்து எழுதுவேன். சரியா? ஏன்னா சமநிலையின் போது திண்மங்கள் அல்லது தூய திரவங்கள்ல சரிவுகள்ல ஏற்படுற மாற்றங்களை நாங்கள் புறக்கணிச்சு கொள்ளலாம். அப்ப இவரை குறுக்கால பெருக்கிட்டு கேயையும் H2O வர்க்கத்தையும் சேர்த்து KW போட்டுக் கொள்ளுவேன். எனக்கு H பிளஸ் இந்த சரிவு தர OH மைனஸ் இந்த சரிவு என்று சொல்லி வருவேன். சரியா? இனி நான் என்ன செய்யலாம்னா ரெண்டு பக்கமும் மைனஸ் லோக் அடுத்தன்னு சொல்லி சொன்னா மைனஸ் லோக் 10 அடியாக KW சமன் இவருக்கு மைனஸ் லோக் எடுத்தீங்கன்னா உங்களுடைய லோக் எடுக்க இவங்க ரெண்டு பேரும் லோக்குக்குள்ள பெருக்கப்படுவிடும். லோக்குக்குள்ள பெருக்கப்படுற ஆட்களை வந்து பிள்ளைகள் தனித்தனியாக கூட்டலாக எழுதி கொள்ளலாம். சரி, அப்ப மைனஸ் முன்னுக்கு எடுத்துட்டு இவர் log 10 அடியாக H plus இந்த சரிவு தர OH மைனஸ் இந்த சரிவுன்னு சொல்லி என்ன செய்யணும் பெருக்கப்படுவிடும். லோக்குக்குள்ள பெருக்கப்படுற ஆட்களை தனித்தனியா கூட்டலா எழுதலாம் பிள்ளைகள். இங்க முன்னால ஒரு மைனஸ் வரை இருக்கு. அப்ப மைனஸ் ஆல பெருக்கி எழுதினீங்கன்னா இவர் மைனஸ் log 10 அடியாக H plus இந்த சரிவு சய மைனஸ் log 10 அடியாக OH மைனஸ் இந்த சரிவு என்று சொல்லி வருவார் பிள்ளைகள். சரியா? இங்க பாருங்க, இங்கால மைனஸ் log 10 அடியாக KW என்றவர் இருப்பார். சரியா? மைனஸ் log 10 அடியாக KW என்றவர் இருப்பார். மைனஸ் log 10 அடியாக KW அவரைத்தான் PKW என்று எழுதுவோம் பிள்ளையார். சரி, அவரைத்தான் எழுதிக்கொள்வோம் PKW என்று சொல்லி எழுதிக்கொள்வோம். அதே மாதிரி மைனஸ் log 10 அடியாக H பிளஸ் அவரை PH என்று எழுதிக்கொள்வோம். மைனஸ் log 10 அடியாக OH மைனஸ் POH என்று எழுதிக்கொள்வோம். சரியா? இந்த மைனஸோட சேர்த்து தான் எழுதுறோம் பிள்ளைகள். அப்ப இவன் நடுவுல வந்து பிளஸ் என்ன வந்துருவேன். சரியா? அப்ப அதுல இருந்தா உங்களுக்கு ஒரு சமன்பாடு ஒன்று கிடைக்கும். PH plus POH வந்து PKW என்று எடுத்துக்கொள்வோம். சரியா? இந்த நிறுவல் தெரிஞ்சிருக்கும். PH அல்லது POH வந்து PKW என்னென்ன வந்தாண்டது தெரிஞ்சிருக்கும். நீரின் KW வந்து பிள்ளைகள் 25 வாய்ஸில 1 தர 10^14 இருக்கும். சரியா? 1 தர 10^14 மோல் வர்க்கம் டெசிமீட்டர் மைனஸ் 6 இருப்ப. சரியா? 1 தர 10^14 மோல் வர்க்கம் டெசிமீட்டர் மைனஸ் 6 இருப்ப. இதுல இருந்து எனக்கு PKW வருவார் பிள்ளைகள். PKW 14 சொல்லி வருவார். சரியா? PKW 14. அப்ப எனக்கு வந்து ஒரு கேரட் கரைசலுக்கு இப்ப pH கணிக்க போறோம்னு சொல்லி சொன்னான். சரியா? கேரட் கரைசலுக்கு pH கணிக்க போறோம்னு சொல்லி சொன்னா 25 பாசில தான் எனக்கு வந்து அதே கேரட் கரைசலின் POH தெரியும்னு சொல்லி சொன்னான். POH எப்படி காணுவீங்க? ஒரு NaOH OH மைனஸ் இந்த சரியும் தெரியும். அதுல இருந்து நான் என்ன செய்யலாம்? POH கண்டுகொள்ளலாம். POH தெரியும்னு சொல்லி சொன்னா 14 இருந்து கழிச்சு என்ன செய்யலாம்? pH கண்டுகொள்ளலாம். இவ்வளவுதான் ஐடியா. சரியா? இப்ப நான் இவரை அழிக்கிறேன். நாங்கள் இனி வெண்காரங்களுக்கு என்னென்ன POH கணிக்கிறோம் சொல்லி பார்ப்போம். பிள்ளைகள் வெண்காரங்களின் POH கணிக்க போகணும்னு சொல்லி சொன்னா சரியா? POH சமன்பாடு போட்டுக்கொள்வோம். மைனஸ் log 10 அடியாக OH மைனஸ் இந்த சரிவு
வெங்காயங்களையும் POH கணித்தல். உதாரணத்துக்கு NaOH எடுக்கிறேன் நான். நீர்க்கரைசல்ல முற்றாக அயனாக்கம் அடைவார் என்று சொல்லி எனக்கு தெரியும். சரியா, நீர்க்கரைசல்ல முற்றாக அயனாக்கம் அடைவார் என்று சொல்லி எனக்கு தெரியும். இவற்றை சைவசம் 1 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 எடுத்தா NaOH மட்டும் தான் எடுத்திருக்கேன், அப்ப பிரச்சனை இல்லை. நீர்க்கரைசல்ல முற்றாக அயனாக்கம் அடைக்க அதுல இருந்து வர Na பிளஸும் சைவசம் உண்டா இருக்கும், OH மைனஸும் சைவசம் உண்டா இருக்கும், மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 கொண்டே போட்டீங்கன்னா POH எனக்கு வருவார் பிள்ளைகள் மைனஸ்ல 10 அடியாக 10 சைவம் உண்டு, அப்ப இவர் ஒன்றுன்னு சொல்லி வருவார். சரியா, இனி நீங்க pH கணிக்க போறீங்கன்னா pH சமன் pKw மைனஸ் POH இருப்பார் பிள்ளைகள். உங்களுக்கு 14 இருந்து 1 கழிச்சு இருந்தா 13 இருக்கு. சரியா, pKw 14 இருப்பார், 1 கழிச்சா 13 இருக்கு. இந்த pKw 14ன்றது 25 பாகசியில பொதுவாக அவர் வெப்பநிலையை தருவார் உங்களுக்கு 25 பாகசி என்று. அப்படி தந்தாலும் pKw பெருமானங்களை தந்து கொள்ளுவார். சரி, அப்படி தரையிலேண்டா 25 பாகசின்னு எடுத்துக்கொள்ளுவோம், 14 கழிக்கணும். சரியா, அப்புறம் அதுல இருந்து விஞ்ஞானிமாய் யோசிக்கிறேன். சரியா, இது தொடர்பான கேள்விகளும் நான் உங்களுக்கு குரூப்ல போட்டு விடுவேன். சரியா, அதை வந்து நீங்க என்ன செய்யணும், செய்து வைக்கணும். இவையெல்லாம் நாங்களும் அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இதுக்கு பிறகு நாங்கள் ஒரு முக்கியமான விஷயம் பார்ப்போம், pHம் ஐதாக்கலும் என்று சொல்லி. சரியா, நாங்க வார கிளாஸ்ல கதைப்போம். இன்றைக்கு தேவையான தியரி எவ்வளவு தான் பிள்ளைகள், கேள்வி நான் குரூப்ல இப்ப போட்டு விடுவேன், கையோட அதையும் செய்து கொள்ளுவோம். சரியா, அதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ வெரி மச் பிள்ளைகள். அதையும் பாருங்க, தேவையான விஷயங்களும் நோட் பண்ணி கொள்ளுவோம், கேள்வியெல்லாம் செய்து வைங்க. வார கிளாஸ் பார்ப்போம்.